ஒற்றை மற்றும் இரட்டை இலக்கத்திற்கு அமைய நாளை முதல் எரிபொருள் விநியோகம். நாளை முதல் QR குறியீட்டுக்கிணங்க எரிபொருள் விநியோகிக்கும் போது வாகன இலக்கத்தகட்டின் கடைசி இலக்கத்தின் அடிப்படையில் எரிபொருளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. அதன்படி இலக்கத்தகட்டின் கடைசி இலக்கம் இரட்டை எண் அல்லது 0 இருந்தால் இரட்டை எண்களை கொண்ட திகதிகளிலும் ஏனைய இலக்கங்களுக்கு ஒற்றை எண்களை கொண்ட திகதிகளிலும் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய வாகன இலக்கத்தகட்டின் இறுதி இலக்கம் 0, 2, 4, 6 மற்றும் 8 ஆக இருந்தால் இரட்டை எண்கள் கொண்ட திகதிகளிலும் மற்றும் வாகன இலக்கத்தகட்டின் இறுதி இலக்கம் 1, 3, 5, 7 மற்றும் 9 இருந்தால் ஒற்றை எண்கள் கொண்ட திகதிகளிலும் எரிபொருள் விநியோகிக்கப்படும். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக நாளாந்தம் எரிபொருள் விநியோக பாதைகள் பாதிக்கப்பட்டு வருவதாலும் உள்நாட்டில் எரிபொருளுக்கான கேள்வி அசாதாரணமான முறையில் அதிகரித்து வருவதாலும் நாட்டில் உள்ள எரிபொருள் இருப்புகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக மீண்டும் QR குறியீடு முறைமையை செயல்படுத்த அரசாங்கம் கடந்த 16ஆம் திகதி முதல் நடவடிக்கை எடுத்துள்ளது.